தெருக்கூத்து வீடியோ ஒன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பண்ண. ஈடு வரைக்கும் நல்ல மனுஷன்பா. எப்படிப்பா என்ன கட்டிங் சேவிக்கு வந்திருக்கேன் நானு. மகாராஜா அமைச்சர் நானும் அளப்பாடுதான் வந்து ஈடு வாங்கிட்டு இருக்கிறேன். கையில பிடிச்சிட்டு தூங்க மாட்டேன். துணி துணி துணிய துணிய சொல்லுங்க. இளம்பலி ஓலா இளம்பலி கடவுளே
ஆறுமுகம் வேல்முருகா சுப்பிரமணி கடவுளே நீ ஊர்ல சக்தி உள்ள தெய்வமா இருந்துச்சுன்னா அந்த டர்ல போகும்போது செட்டோட கொட்டி கூட ஆத்தா நாங்க டிரைவர்லாம் நேத்து போட்ட தெரிஞ்சு லவுக்குன்னு கூச்சி போடுவோம் எப்ப கொட்டலாம்னா பாத்துட்டு கசக்கு முடிச்சு விட்டாரு சொல்லுங்க மகாராஜுவா ராஜா மகாராஜா சரிங்க என் அமைச்சரை மிச்சில் வைக்கலைங்க காரா பூந்தி இல்ல அது வைக்கல கத்திரிக்காய் தான் வியாபாரத்துக்காக வந்திருக்கிற நீ தாங்க சொல்றீங்க போல் போய் ஓயின்னு சொல்லிட்டா அந்த பக்தன் இல்லு போடாதரா மகாராஜா பார்த்தவன சொல்றது நீங்க லண்டன் கொடுத்தியா நீங்க பெரிய மகாராஜாவா சொன்னா தாங்க தெரியும் தெரியுங்க விட்டா சொட்டு போட்டாலும் வராது தெரியும் அதுக்கு பதில் படித்தவருக்கு தெரியும் தெரியாது போ என்னது எதுவுமே தெரியல என்ன தெரியல அடிச்சு அடியில் எல்லாம் மறந்து போச்சு தானா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு அடிக்க கூடாது அடிக்க மாட்டேன் அம்மாவாச்சி மேல சத்தியமா பௌர்ணமி மேல சத்தியமா சரி ஒரு நல்ல பையன் நாட்டுக்கு நாம அதை சொல்லிவிட்டா வேலை போச்சு சொல்லி ஏன் அடி வாங்கணும் அடி வாங்கணும் அந்த தெய்வலோகத்தில் சபைக்கூடியபடியா ஆமா இல்ல இந்த பூலோகத்தில் ஆமா இல்ல ஆமா இல்ல நீ தானே சொன்ன மம்முட்டி ஆமா இல்லன்னு ஆமா இல்லன்னு சொல்ல சொன்ன இருக்குது ஆமாவா என்னன்றா சொல்லிட்டோம் அது இல்லப்பா அதான் எப்படி தெரியுமா கை வைக்காத சாவர மாதிரி மேல கை வைக்கிறேன் இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒண்ணும் சொல்ல கொலை மூட்டு கூத்தாடி என்னன்னு தான் சொல்றது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு டக் டக் பதில் வைக்கணும் சரி சொல்லி சொல்லுங்க அந்த தேவலோகத்தில் சபைக்கூடியபடியா டக்கு டக்கு இந்த பூலோகத்தில் சபைக்கூடியபடியா டக்கு டக்கு தாங்க சொன்னீங்க டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னா டக்கு டக்குன்னு புடிச்சுக்கிட்டு சொன்னா வண்டியை ஓட்டணும் டக்கு டக்கு அது இல்லடா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக கொட்ட வேண்டும் சரி விடு கடைசியா கொட்டி போடலாம் இதையாவது கரெக்டா பண்ணுவியா ஐயோ எங்க செட்டிலே பேரு போன விஷயங்க கொட்ட வேண்டும் சரிங்க சரியா அந்த தேவலோகத்தில் சபைக்கூடியபடியா இந்த பூலோகத்தில் சபைக்கூடிய என்ன சொன்ன கைய எப்படி வெட்டி கொடுண்டா போயிட்டா பண்றது கேள்விக்கு பதிலுக்கு கேள்வி அப்படின்ற பதில் வரைக்கணும் சரிங்க டக்கு டக்குன்னு நீங்க சொல்ற வேண்டிய விஷயத்தை அப்படியே அந்த தேவலோகத்தில் கேள்விக்கு பதில் சத்தியமானு சொல்றா சரி கரெக்டா கேள்விக்கு கேள்வி பதிலுக்கு கேள்வி கேள்வி அந்த தேவலோகத்தில் சபைக்கூடியபடியா கேள்வி சொல்லிட்டா பதில் சொல்லிட்டா இல்ல எந்தூர்ரா பக்கமா தான் ஜங்கிரி இங்க போடங்க இந்த படுதா கந்தாண்டியா இல்லைங்க பக்கமா ஜங்கி இருந்தா ராஜிபுரம் தாண்டி போகணும் நம்ம ஆமா போகணும் 70 கிலோமீட்டர் கந்தாண்ட காலையில போறதுதான் அது இல்லடா கரெக்டா பதில் சொல்றா ஏன் அப்படி கஞ்சிரப்பாவும் அந்த தேவலோகத்தில் சபைக்கூடியபடியா இந்த பூலோகத்தில் சபைக்கூடியபடியா ராஜா முடியமான சபை முடியமான சபை ஆனாய் விருந்த பெண்ணாய் விருந்த போடுறாங்க என்ன ரயிலுக்கா போற நீ மாட்டு வண்டிக்கா ஓட்டுற கூட்டத்துல போய் தான் போடுறதா 1 மணி நேரமா இதேதான் சொல்றேன் வேற விஷயத்த பேச மாட்டேன் யாவற்ற வெறும் மலை கடல் போல அமர்ந்திருக்கிறாங்க நினைக்கிறேன் எள்ளு ஓட்டா எள்ளு இறங்காது என்ன காரணம் கட்டிக்கிட்டா புடிச்சேன் அந்த ஆய மணி 9:45 இருந்து படுத்து கிடக்குது அந்த பெட்டி நாம காலையில வீட்டுக்கு போகும்போது ஒரு கூட தண்ணி ஊத்திட்டு எழுப்பி கூட்டிட்டு போவோம் அந்த அளவுக்கு போட்ட நிறைஞ்சு வலியுது யாவற்ற வேறும் மலை கடல் போல அமர்ந்திருக்காங்க சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஐயங்காட்டர் ஸ்ரீ கலைமகள் கமிஷனாக சபா கோவிந்தராஜ் கோமாளி வாஜியார் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என் மொத்தாட முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து
கூப்பிடல. கோகுலி சைடிஷுக்கு நல்ல மனுஷன் பாவம். சரி இருந்த போதிலும் நண்பா யாவற்ற வேறோ அலை கடல் போல அமர்ந்திருக்காங்க. அது மட்டுமல்ல நாட்டுக்கு நாடு அரபி பெருமை சிறந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? இது என் நாடு. தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு சொன்னா கரெக்டா இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன ஊர்ரா? கிராமம். என்ன கிராமம்? புழுதிகாடு கிராமம். என்ன புழுதி? மண்ணு புழுதி. என்ன மண்ணு? புழுதி மண்ணு. இப்ப என்னவா இருக்குது? இப்ப கார. இது காரணம் எனக்கு தெரியாதா? என்ன ஊரு தெரியும்? யாரும் நக்கிறதுக்கு வாச மாட்டேன். நான் கேட்டா யாரும் நக்கிறதுக்கு வாச மாட்டேன். என்னை கேட்கணும் இல்ல. அட்வான்ஸ் வாங்குறது யாருன்னு கேளுங்க. நானு அட்வான்ஸ் வாங்கின வெத்தலை பாக்கு வாங்கினல. ஆமா. ஆளுங்களுக்கு எல்லாம் கூத்துருக்குன்னு போன் பண்ணி சொன்னதாரு. நானு. செட்டு வாத்தியார் யாரு? செட்டு கோமாளி யாரு? அத்தனை பேத்தையும் கூட்டிட்டு வந்து இங்கதான் சோறு போடுறாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனதாரு. போகல இங்கதான் கூத்து இருக்குது காகாப்பாளையம் வந்துருன்னு சொன்னதாரு. நீ தானே சொன்ன. டெம்போ யாருது? இப்ப என்னது விடியகால சிறிதான் பயில ஏன் என்ன காரணம்? லீவு கட்டத்தான் மலை சேர்ல ஒழிஞ்சிட்டு இப்போதைக்கு ஓனர் யார் பேர்ல இருக்குது? என் பேர்ல. உன் பேர்ல தான் இருக்க. எல்லாத்துக்கு முன்னாடி வேஷம் போட்டு வெளியே வந்ததாரு. இத்தனை 10 மணில இருந்து கூத்தாடுறல்ல ஊரு பேர் தெரியாமையா கூத்தாடிட்டு இருக்கிற? என்னை கேக்குற வந்த 14 பேர்த்த நாத்தான் சோத்தனை நீ மட்டும் பெசல பிடிச்சவா ரசம் அக்கா மோருக்குதானு கேக்குறேன். இந்த ஊருக்கார இந்த பேரை என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா பாலமரத்தில் தூக்கு போட்டு செத்து இருப்பேன். சீக்கிரம் ஒடிஞ்சிட்டு விழுந்துட்டு தப்பிச்சுக்கலான்னு பாப்பா. ஊரு குளத்தமேடு. குளத்தமேடு என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் தத்தம் மச்ச நாடாகும். இந்த மச்ச நாட்டிலே எதற்காக இந்த அரங்கேற்றங்கள்? கந்தசாமி கோவில். கந்தசாமி கோவில் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் 10 கோடிகள் ஒன்றாக சேர்ந்து 10 கோடிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்கு ஒரு இரவு சதுர நாட்டி வச்சிருக்காங்க. எப்படி இருக்க வேண்டும்? எங்க புக்கு போடாலும் தக்க புக்கமாக இருந்து கூட்டம் கொலையாமல் கொண்ட பூ வாடாமல் ஆண் பிள்ளை போட பக்கம் அரசு விட்டாண்டு பெண் பிள்ளை போட பக்கம் பெத்து பிறகு வாழையடியாக வம்சம் வளர வேண்டும் என்று அந்த கந்தசாமியை வேண்டிக் கொள்கிறோம். ராமாஜயம். இந்த அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்ன? சொல்லுங்க. அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னப்பா? அவ்வளவு தூரத்துல ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் சேரும். நம்ம சங்கில இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பக்கமா வரும். அப்படியாப்பட்ட ஊர்ல இப்படியாப்பட்ட செட்டு வந்து ஆடிச்சு. ஏ சண்டாளா போன வருஷம் விட்டு இருந்தாங்க பாரு. அந்த கூத்த இன்னைக்குமே மறக்க முடியல அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு போனா கூட அடுத்த வருஷம் வந்தானா கூட வருஷம் கூட பேசுறோம். போன வருஷம் அப்படியாப்பட்ட நாடகம் ஆடிச்சு அப்படிமாங்க. நாடகம் என்னப்பா? அருமையா நாடகம். இந்த பொம்பளைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜி தமிழ் போறாங்க. செம்பருத்தி வெள்ள தந்தது கதவு பூவே பூச்சி விடவா அருடி நீ மோக்குனி அதுக்கு ரெடியா தான் இருக்கிற சம்பளம் மீதி டெய்லி இப்படி அடிச்சு கொள்ற ஒரே அடியா குத்தி புள்ள நடக்கும். அதெல்லாம் திரையில ஓடுறது. டிவில ஓடுறது. திரையில ஓடுனா திரையில ஓடுனா சினிமா. அதே மேடையில ஓடுனா டிராமா. அதே தரையில ஓடுனா தெருக்கூத்து. நீ தானே என்னமா இருக்கு நாடகம்னு கேட்டேன். நானா அப்ப கேட்டேன். அரங்கேற்ற இதுல தெருக்கூத்து நாடகம் என்னங்க தெரியாது. அதாவது
சிறந்த புராணம் அதாவது கந்த புராணம். கந்த புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட கந்தன் கார்கோடகாசூரன் சம்காரம். கந்தன் கார்கோடகாசூரன் சம்காரம் இல்லையா? இல்ல தலைவாணியும் சேர்த்து கொடுப்போம். சம்காரம்டா அப்படின்னா சண்டைன்னு சொல்லுங்க. சண்டை அல்லது பள்ளி ரணமோடி எடுப்பு. எடுப்பு. ஆமா, இந்த நாடகத்தில் முதல் தற்பராக நான் யார் எதை முன்னிட்டு காக்காவளிப்பு தானே ஒரு வீர தீரம். ஒரு வீர தீரம். காலையில பாடுற மணி 5:45 அப்ப காட்டுங்க. நான் என்ன காரணமா வந்திருப்பேன்? எப்படி? நான் எதுக்கு வந்திருப்பேன்? லோன் கட்ட காசு இல்லைன்னு. இல்ல வண்டி டியூ தான். யாரு? உங்க பேர் என்ன சொல்லுங்க.